இந்துக்களை பார்த்து, ஒரு சமுதாயத்தை பார்த்து, நீ சோறு தின்கின்றாயா அல்லது பாத்ரூமில் இருக்கிறதை தின்கிறாயா என்று இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கூறுகின்றார்கள். இது உச்சத்தின் உச்சம் அல்லவா? ரவிடித்தனத்தின் உச்சம் அல்லவா? ஒரு சாதாரண மனிதன் கூறுவானா இந்த வார்த்தை? இப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த அலங்கோலப்பட்ட தமிழகம். ரவிடித்தனத்தின் உச்சம். ஒரு மந்திரி கேட்கின்றார், ஒண்டிக்கொண்டி வாரையா? பாடு. பாடு என்றால் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. அது அசிங்கமான வார்த்தையாகத்தான் இருக்கும். அது மெட்ராஸ் பாஷை. பாடு என்பது தெரிந்தவர்கள் கமாண்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியவில்லை. 2 மாநிலங்களுக்கு கவர்னராக இருந்தவர் ஏகாதர்சி நன்னாளி சுவாமி தரிசனம் செய்ய சென்ற போது அவர்களை பார்த்து தரமில்லாத வார்த்தைகளை உரைத்தவர்தான் இந்த சேகர்பாபு அவர்கள். இப்பேற்பட்ட இந்து அறநெறித்துறைக்கே ஆகாத ஒரு நபரை நாம் வைத்திருந்தோம் என்றால் எப்படி நாம் இந்து தர்மத்தை வழிநடத்துவார்கள்? காலங்காலமாக தீபத்தூணில் தீபம் ஏற்றியதை இந்த தீய சக்தி திமுகவால் நிறுத்தப்பட்டது. கோர்ட் தீர்ப்பு கொடுத்தும் நடைமுறைப்படுத்தாத இவர்கள் துரோகிகள். இந்துக்களுக்கு விழித்தெழுவோம், விழித்துக்கொள்வோம். தானுமாலயா திரு ஆலயத்தில் இருந்து விரட்டப்பட்ட இந்து அறநிலைத்துறை அமைச்சர் எல்லா ஆலயங்களிலும் இருந்து விரட்டப்பட வேண்டும் கூடிய சீக்கிரத்தில். 2026இல் நாம் இண்டி கூட்டணியை வெறுத்து என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்து நாம் தர்மத்தை நிலைநாட்டுவோம். தெய்வமுண்டு, தெய்வமுண்டு, தெய்வமுண்டு. ஐயாவும் நமக்குண்டு, துணையுண்டு. ஐயாவின் துணையோடு நாம் என்டிஏ கூட்டணி அரசாளட்டும், தர்மம் தலைக்கட்டும், எல்லா மதமும் வாழட்டும். ஜெய்ஹிந்த், ஜெய் மாதா, ஜெய் பவானி. மூடர்களின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வருவது தமிழக மக்களின் ஒற்றுமை. ஜெய்ஹிந்த்.